அதை விட அவரோட அதீத கோபம் பற்றியும் தெரிஞ்சிருந்துச்சு. அதனால அக்கம் பக்கம் நாடு எதுவுமே இவருக்கு இளவரசியை திருமணம் செஞ்சு வைக்க முன் வரல. ஒரு நாள் அயல் நாட்டுக்கு போர் தொடுத்து போன ரகுநாத மன்னர் போர்ல வெற்றியும் அடைஞ்சாரு. ஆனா அந்த வெற்றிக்கான பரிசா அந்த நாட்டை கேட்காம அந்நாட்டு அரசரோட மகளை தனக்கு திருமணம் செய்து தருமாறு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அரசரும் நாட்டை ஆள்ற ஆசையில திருமணத்துக்கு சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த அயல் நாட்டு இளவரசி ரகுநாதருக்கு மனைவி ஆகுறாங்க. இடம் பொருள் ஏவல்னு எதையுமே உணராதவரா ரகுநாத அரசர் அரசிய தன்னுடைய கோபத்தினால கடுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. அரசரை மீறி எதுவும் செய்ய முடியாத அரசி பொறுத்து போறாங்க. 6 வருடம் இப்படியே கழியுது. இப்போ அவங்களுக்கு 5 வயசுல ஒரு மகனும் இருக்கான். தன்னை இதுவரை என்ன செஞ்சாலும் பொறுத்து போன அரசிக்கு தன்னோட 5 வயது மகனையும் அரசர் கோபத்தினால பழிக்கிறதையும் அடிக்கிறதையும் பொறுத்துக்க முடியல. அதனால பணிப்பெண் ஒருத்தியோட உதவியினால செல்வங்கள் சிலவற்றை எடுத்துட்டு மாறுவேடம் அணிஞ்சு கப்பல்ல ஏறி வேறு நாட்டுக்கே தப்பிச்சு போயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரகுநாத அரசர்